தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் தொழில் அழிந்து வருவதால் பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும். டிடிசிபி அனுமதி பெறுவதை எளிமையாக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் சங்க மாநில தலைவர் கண்ணன் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் விழுப்புரத்தில் அச்சங்க மாநில துணைத் தலைவர் ஹக்கீம் தலைமையில் பிற்பகலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அச்சங்க மாநில தலைவர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வருகின்ற 22/3/2025 மைதானத்தில் நடைபெறவுள்ள எழுச்சி மாநில மாநாடு குறித்து ஆலோசித்தனர். இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கண்ணன், ரியல் எஸ்டேட் தொழில் அழிந்து வரும் நிலையில் உள்ளது. கூலி நிலத்தரகர் தொழிலை அமைப்பு சாரா தொழிலாளர் பட்டியலில் இணைத்திட வேண்டும். பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் கட்டணம் 5% 1% குறைக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் துறைக்கு தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும். அனுமதி பெறுவதில் உள்ள சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வலியுறுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்ற தோழர்களை அழைத்து எவ்வளோ ஏற்றலான்றது அவங்கள தான் கேட்கணும். அப்போ தான் அந்த தொழில் சாத்திக முறையில் இருக்கணும். அதாவது அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இதை ஏற்றுன்னு சொல்லுகின்ற போது ஏற்றி விடுகிறார்கள். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை 200 ரூபான்னு இருந்ததுன்னா அதே புதுசாக மனை பக்கத்தில் போடுற இடத்துல 800 ரூபான்னு உயர்த்துறாங்க. அதாவது விவசாய லேண்டும் லேவுட்டு லேண்டும் ஒரே மாதிரியாக நிர்ணயிக்கிறாங்க. இது ஏதாவது போய் கேட்டால் போய் கலெக்டரை போய் பாருன்றாங்க. கலெக்டருக்கும் இந்த ரியல் எஸ்டேட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில். கலெக்டரை போய் நாங்கள் ஏன் பார்க்கணும்? நான் என் சொந்த லேண்டை ஒரு 3 ஏக்கர் விவசாயம் பண்ணின்னு இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு தொழிலாளி அந்த இடத்த லேவுட்டு கொடுத்துட்டு மனையாக போட்டு விற்றுன்னு இருக்கிறாரு. என் லேண்டையும் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நீங்கள் விற்கணுன்றது அது எந்த முறையில் அது சாத்திக்கணும்? அது சாத்திக்கமே இல்லாது. நான் விவசாயமே பண்ணின்னு இருக்கேன். நான் என் பிள்ளைக்கு சொத்தை விற்கிறேன், சொந்த பந்தத்துக்கு விற்கிறேன். அது விவசாயமாக விற்கும் போது அது சென்ட் கணக்கில் தான் போடணும். அதையே நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் போகிறீங்க. இந்த ஒரு 3 பிரச்சனையே பிரதான பிரச்சனையாகுது. அதே மாதிரி ஒரு விவசாயி ஒரு கஷ்டத்துக்காக போதியமான வருமானம் அந்த விவசாயத்தில் இல்லைன்னு சொன்னால் இடத்த விற்று தானே அவன் தன்னுடைய மகனுக்கு படிப்பு செலவோ இல்லை கல்யாண செலவோ எதுவாவது பண்ணுவான். அப்படி பண்ணுகின்ற போது நீங்கள் டிடிசிபி வாங்கி வந்தால் தான் இதை பண்ணுவேன், சென்ட் கணக்கில் இவ்வளோ போடுவேன் அப்படின்றது இதெல்லாம் அதிகாரிகிட்ட போய் நாங்கள் போடும்போது அதாவது எந்த ஒரு அதிகாரியுமே காது கொடுத்து உள்வாங்கி அது தீர்வுக்கு காரணதில்லை. தள்ளி போடுறாங்க. அங்கே போய் பாரு இங்கே போய் பாருன்னா அதுக்காக உண்டான மாநாட்டில் தான் நாங்கள் அதை கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறதுக்கு உண்டான தீர்மானமாக வச்சுருக்கிறோம்.